ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளான் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செடி நடவு செய்ய போகிறோம்னா செங்காம்பு கருவேப்பிலை செடி நடவு செய்ய போகிறோம். அந்த செடி வந்து நம்ம மண்ணில் தான் வைக்க போகிறோம். அந்த மண் வந்து நம்ம எப்பவுமே இருக்கிற இடத்துல ஒரு செடி வச்சா அந்த அளவுக்கு க்ரோத்தை வராது செடி. அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா பாருங்க, அந்த இருந்த மண்ணை எடுத்துருக்குறோம் பாருங்க. ஒரு 1.5 அடிக்கு குழி தோண்டி அந்த இருந்த பழைய மண்ணை பூரா எடுத்துட்டு நம்ம இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க, நல்ல செம்மண் கொண்டு வந்துக்கிறோம். இது பாருங்க, நல்ல செம்மண். அந்த குழிக்குள்ள செம்மண் போடுறோம். ஒரு 3/4 வாசிக்கு ஃபுல்லாக செம்மண் கொட்டிட்டு ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பாருங்க, சாணி எரு கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதை விட்டு அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி செம்மண், சாணி, எரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா மண்ணுக்கு வந்து சத்து கிடைக்கி, செடி வந்து நல்லா க்ரோத்தாக வளருதுருக்க. இந்த இது இப்போ பாருங்க, போட்ட 2 இதையுமே நம்ம நல்லா கலக்கி விடுறோம். உள்ளே போட்ட செம்மண்ணையுமே இந்த சாணி எருவு போட்டுருக்கிறோம்ல, இதெல்லாம் 2 மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுறோம். மண்ணெல்லாம் போட்டுருந்தோமோ வேறு செடி நம்ம வச்சிடலாம். வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே கருவேப்பிலை செடி நம்ம வந்து கொஞ்சம் சரி, இந்த செடி கருவேப்பிலை செடி வந்து நம்ம நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த கருவேப்பிலை செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் பாங்காக நம்ம வளர்த்தோம்னா தான் செடி வந்து சீக்கிரம் நல்லா வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அந்த கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம வளர்த்தோம் கருவேப்பிலை செடி எப்பவுமே. அதனால தான் இப்போ இவ்வளோ வேலை செஞ்சுக்கிற மண் நல்லா. செடி நல்ல முறையில் நம்ம நடை செஞ்சு முடிச்சுட்டோம். தண்ணி ஊற்றி இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் நல்ல க்ரோத்தை வளருதுன்னு பார்ப்போம். நம்ம கருவேப்பிலை செடி வந்து நல்ல முறையில் நடவு செஞ்சுட்டோம். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த செடி வந்து நல்லா க்ரோத்தை வளரும்னா தேமூர் கரைசல்னு புளிச்ச மோர் நம்ம மாவோட வந்து கரைசல் தண்ணியில் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா செடி வந்து க்ரோத்தை சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அந்த செடியும் நம்ம வந்து சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, நன்றி.